ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த பெண்ணுக்கான எஃபெக்ட் என்ன, அந்த பெண்ணுக்கு என்ன விளைவு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு வந்து வழக்கம் போல் அப்செட்டாக இருக்கும், எரிஞ்சு பேசும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் இப்படி நடந்துக்கிறோன்றது கூட தெரியாது. அந்த குணமாற்றம் எப்படி நடந்துக்குனாக்கா வல்லு சல்லுன்னு பேசும். அந்த கணவனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேசும், உனக்கு என்னையா தெரியுன்ற மாதிரி பேசும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜட்ஜு அல்லது ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒருத்தர் வச்சுங்க, அவர் ஒய்ஃபை கண்டு அவர் வந்து அப்படியே வாழை சுட்டிக்கிட்டு இருப்பார். அல்லது அந்த அம்மா வந்து டாமினேட் பண்ணும், வா உனக்கு என்னையா தெரியும், எனக்கு பெருசாக இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் முன்னாடி கூட மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும். அவர் வாய மூடிட்டு இருப்பார். இதோட அர்த்தம் என்னன்றதை நான் சொல்லவே வேண்டியதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே அப்படி செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா அந்த விரக்தியாது இல்லையா, அது வந்து அவங்கள அப்படி செலுத்திடும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டரிக் எஃபெக்ட்லாம் கூட அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. சரவாங்கிலாம் சொல்லவே வேண்டாம். 99.9% வந்து பார்த்திங்கன்னா சரவாங்கிக்கு வந்து இது காரணமாக இருக்குது இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை வந்து சரி பண்ணுறது மூலமாக மட்டுமே சரவாங்கியை சரி பண்ணதும் நம்மளோட அனுபவத்தில் இருக்குது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மகனுக்கு போதுமான அளவுக்கு நேரம், திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்குதுன்னா அவர் எதுலேயுமே ஜெயிச்சிடறாரு. அவர் வந்து ஏதாவது சாதாரண தொழிலில் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், எதில் இருக்கலாம். அவர் நம்மளோட ஒரு ஆள் கிடையாதுன்ற எண்ணம் வந்துடும். அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நல்ல விதத்தில் வேலை செய்யும். அப்போ வந்து அவருக்கு வந்து எதுவுமே தங்கு தடையாக இருக்காது, நம்ம தாண்டா சிறந்ததுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டி போயிட்டே இருப்பார். அதே மாதிரி அந்த பெண் வந்து கூட இருக்கிற அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்த பெண்ணாக இருப்பாள். எதையும் போட்டு டார்ச்சர் கொடுக்குறது இல்லாமல், எதையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லாமல் நிறைவான பெண்ணாக இருப்பாள். அந்த பெண் அளவில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், அடுத்தவங்களுக்கு பேணி காக்கிறதாகட்டும், தானம் கொடுக்குறதாகட்டும், ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து வழி நடத்துகிறதாகட்டும் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆதர்சன் தம்பதின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இயல்பு எந்த அளவுக்கு மாறுதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம்.